ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஃபீபா வானொலி நேயர்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகமானது நமக்கு ஆழமான சத்தியங்களை கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற பகுதியானது 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு முக்கியமான பரிந்து உரைத்தல் என்பதாகும். பரிந்து பேசுகிற ஜெபம், விண்ணப்பம் சபைகளிலும் ஆராதனைகளிலும் காணப்படுகின்றது. தாவீது என்ற தன்னுடைய நண்பனுக்காக இந்த யோனத்தான் சவுல் ராஜாவிடத்திலே பரிந்து பேசுவதை குறித்து இந்த திருமறை பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவீது வருங்கால ராஜாவாக கர்த்தராலே, ஏன் சாமுவேல் தீர்க்கனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது மூலமாக கர்த்தர் கோலியாத்தை மடங்கடித்து தேவ ஜனத்திற்கு ஜெயம் கொடுத்தார். ஆனால் சவுல் ராஜா தனது காலத்திற்கு பின்பு யோனத்தானை ராஜாவாக்க திட்டமிடுகிறார். மனித சித்தம் வேறு, தேவ சித்தம் வேறு. தாவீதை சவுல் ராஜா கொல்ல திட்டமிடுகிறார். காரணம் என்ன? தன் மகனுக்கு போட்டியாக இவன் வருகிறான் என்கிற எண்ணம். 2வது எண்ணம் பொறாமை. 3வது எண்ணம் தாவீதிடத்திலே காணப்பட்ட அந்த மகிமையான குணங்களினாலே அவனுக்கு ஏற்பட்ட புகழாகும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே தாவீது எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரனுடைய கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தார். ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெரிய கம்பெனியிலே உயர் பதவியிலே உள்ள நபர் நமக்கு தெரிந்தவர், பரிச்சயமானவர். அந்த நபரை சந்தித்து பேசும்போது அவர் சொல்கிறார், நான் உமக்காக மேலிடத்திலே பரிந்து பேசி உமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனை நிறைவேற்றி உங்களுக்கும் எனக்கும் வேலை வாங்கி தருவாரானால் நமக்கு பரிந்து பேசின அந்த நபரை குறித்து நாம் எவ்வளவு மதிப்போடும் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதே நிலைதான் யோனத்தான் இந்த தாவீதுக்கு செய்கிறான். யோனத்தான் தாவீதுக்காக பரிந்து பேசினான். தாவீது நன்றி உள்ளவனாக காணப்பட்டான். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தாவீதை சவுல் ராஜா இரகசியமாய் கொல்ல திட்டமிட்டதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்திலே சவுல் ராஜா தன் ஊழியக்காரர் யோனத்தானோடு கலந்து பேசி கொன்று போட திட்டமிடுகிறார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1. இது ராஜாவின் ஆலோசனை கூட்டமாக இருக்கலாம். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் மேல் பிரியமாயிருந்தான். ஆனால் யோனத்தான் இதை தாவீதுக்கு அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து புறப்பட்டு மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்திலே என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வரை வாசிக்கிறோம். தாவீது சவுல் ராஜாவின் மருமகன், அதாவது மீகாளை திருமணம் முடித்தவன், யோனத்தானின் சிநேகிதன், எல்லா ஜனங்களால் நேசிக்கப்பட்டவன், கோலியாத்தை கொன்றவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது சவுலுக்காக அவனுடைய மன ஆறுதல் விடுதலைக்காக சுரமண்டலம் வாசித்தவன். இந்த திருமறை பகுதியிலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, யோனத்தான் தாவீதுக்காக சவுல் ராஜாவிடத்தில் பரிந்து உரைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை வாசிக்கலாம். சவுல் ராஜா ஈட்டியை எறிந்து கொல்ல பார்த்தான் தாவீதை. தோல்வி. இப்போது பெலிஸ்தர்கள் மத்தியிலே யுத்தத்துக்கு அனுப்பி அப்படியாவது தாவீது கொல்லப்படுவான் என்று எதிர்பார்த்தான். அதிலே ஏமாற்றம். இப்பொழுது வெளிப்படையாகி கொல்லும்படி பிறரிடம் கூறி தமது உள்ளத்தை வெளிப்படையாய் கூறுகின்றார். மனித அந்தரங்க திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாம் ஒரு காலத்துக்கு பின்பு அது வெளிப்படையாக
தெரிய வந்துவிடும். யோனத்தான் பரிந்து பேசுவேன் என்று வாக்குறுத்தான். அதை நிறைவேற்றினான். இன்றைய காலத்திலே மனிதர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோமா? சிந்திக்க வேண்டும். பலர் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள், ஆனால் நிறைவேற்றுவது இல்லை. ஆனால் இந்த யோனத்தான் வாக்கு தவறாமல் அதை நிறைவேற்றினான். சவுல் ராஜாவிடத்திலே தாவீதுக்காக பேசினான். சங்கீதம் 24 சங்கீதம் 3 பாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. தாவீது தனக்காக ராஜாவிடத்திலே பரிந்து உரைக்கும்படி யோனத்தானிடம் கேட்கவில்லை. யோனத்தானே தானாக முந்தி வந்து பரிந்து உரைப்பேன் என்று கூறுகின்றார். யோனத்தானுடைய வாழ்வையும் சவுல் ராஜாவின் வாழ்வையும் ஒப்பிட்டு பாருங்கள். 2 பேருடைய குணங்களும் வேறுபட்ட குணங்களாகும். சவுல் ராஜா துன்மார்க்க குணங்கள் நிறைந்தவன். ஆங்கிலத்திலே விக்கெட் கிங் என்று சொல்லலாம். யோனத்தான் சுயநலம் இல்லாத ஒரு மனிதன், அன்செல்ஃபிஷ் மேன் என்று சொல்லலாம். வித்தியாசம், இந்த யோனத்தான் தாவீதுக்காக பரிந்து உரைக்கும் குணம் உள்ளவன். சவுலோ பழிவாங்கும் குணம் உள்ளவன், கொலைவெறி பிடித்தவன். சவுல் ராஜா தனது ராஜ்ய பார பணிகளையோ அல்லது தேவனை தேடுவதிலோ தன் கவனத்தை செலுத்தவில்லை. தனது கவனம், தன்னுடைய மனித வளம், நேரம் முழுவதுமே தாவீதை கொல்லும் காரியத்திற்கு அவன் செயல்பட்டான். சவுல் ராஜாவின் கவனம் திசை மாறியது எனலாம். இரண்டாவதாக, யோனத்தானின் பரிந்து உரைக்கும் செயலை விவரிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 19 4-5 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். யோனத்தான் அன்புள்ளவன் மாத்திரமல்ல, தனது சிநேகிதனான தாவீதுக்காக பரிந்து உரைக்கும் பொழுது ஞானத்தோடு, நிதானத்தோடு, நியாயத்தோடு தெளிவாக அவன் விளக்கிச் சொல்கிறான். கடந்த கால செயல்களை சுட்டி காண்பித்து பேசுவதை 1 சாமுவேல் 19 4-5 வசனங்களிலே நான் வாசிக்க முடிகிறது. இந்த பகுதியில் உள்ள வசனங்களை நான் 4 குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 4 நியாயங்களை இந்த யோனத்தான் தகப்பன் முன்பாக வைக்கிறார். முதல் நியாயம் என்ன? ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருப்பீராக என்றான். தாவீதுக்கு விரோதமாய் செய்யும் செயல்கள் அது பாவம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இதை சுட்டி காண்பிக்கிறார். தகப்பனாக இருந்தாலும் தகப்பனின் பாவத்தை அவர் எவ்வாறு சுட்டி காண்பிக்கிறார், இதை ஆச்சரியமாக பார்க்கலாம். அவன் சிநேகிதனாக, மகனாக, ஏன் ஒரு தீர்க்கனை போல இங்கு யோனத்தான் செயல்படுகிறார். இன்று அநேகர் பாவத்தை சுட்டி காண்பிப்பதில்லை. பாவம் என்று தெரிந்தும் ஒத்துப்போகிறோம், காணாமல் அதை கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறோம். இன்றைய மனித நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை சுட்டி காண்பிக்கிற அந்த துணிச்சலை ஆவியானுடைய பலத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இந்த யோனத்தான் தகப்பன் முன்பாக வைத்திருக்கிற நியாயத்தை சொல்கிறேன். தாவீது ராஜாவாகிய அந்த தாவீதுக்காக ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக இந்த யோனத்தான் சொல்லுகிறார், தாவீது எந்த பாவம் செய்யவில்லை என்று கூறுகிறார். தாவீதுக்கு பரிந்து பேசும் மனிதனாக வாதிடுகிறார். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞர் எவ்வாறு வாதாடுகிறாரோ அதே போல அவர் வாதாடுகிறார். தாவீது எந்த பாவமும் செய்யவில்லை என்று அவருடைய தவறற்ற வாழ்க்கையை அல்லது பாவமற்ற வாழ்க்கையை அல்லது ராஜாவுக்கு முன்பாக, தேசத்துக்கு முன்பாக அவர் எந்த பாவம் செய்யவில்லை என்பதை விளக்குகிறார். 2 நியாயங்களை சொன்னேன். 3வது நியாயத்தை சொல்கிறேன். தாவீதின் செய்கைகள் மெத்த உபயோகமானவைகள். நம்முடைய செய்கைகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உபயோகமான செயல்கள் அல்லது செய்கைகள் அல்லது உபயோகம் அற்ற செயல்கள். ஆனால் தாவீதின் செய்கைகள் எப்படிப்பட்டது? மெத்த உபயோகமானவைகள் என்று சொல்கிறார். அதாவது ராஜாவுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரமல்ல,
தன்னுடைய நாட்டிற்கும் அவன் செய்த எல்லா செயல்களும் எல்லா கிரியைகளும் அது மிகவும் உபயோகமானவைகள் என்று சொல்கிறார். தாவீது தன் பிராணனை கையிலே பிடித்துக்கொண்டு பெலிஸ்தேனை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரே என்று சொல்லி கடந்த கால சம்பவங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு கேள்வியை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். உங்களுடைய செயல்கள் பயனுள்ள செயல்களா அல்லது பயனற்ற செயல்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்கள் எல்லாம் பயனுள்ளவைகளாக காணப்படுகிறதா அல்லது பயனற்றவைகளாய் காணப்படுகிறதா என்பதை மதிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். பல சமயங்களிலே நம்முடைய செயல்கள் எல்லாம் புரோஜனமற்றவைகளாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வை மறுமதிப்பீட்டு செய்து பார்த்தால் அவர்கள் தங்களுக்கும் அவர்களுடைய செயல்கள் புரோஜனமாய் காணப்படவில்லை, குடும்பத்திற்கும் புரோஜனமாய் காணப்படவில்லை, சபைக்கும் அவர்கள் புரோஜனமாய் காணப்படவில்லை, அதே சமயத்திலே சமுதாயத்துக்கும் புரோஜனமாய் காணப்படவில்லை. ஆனால் இந்த யோனத்தான் சொல்கிறார், தாவீதினுடைய செயல்கள் அது நமக்கு புரோஜனமானவைகள் என்று சொல்கிறார். இந்த தாவீதை குறித்து யோனத்தான் தன் தகப்பனிடத்திலே பகிர்ந்து அல்லது பரிந்து பேசும்போது சொல்கிறார், இந்த தாவீதின் செயல்களை குறித்து இவைகளை கண்டு சந்தோஷப்பட்டீரே என்று சொன்னார். முகாந்தரம் இல்லாமல் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வான் ஆனேன் என்று கேட்கிறார். அருமையானுள்ளே, இந்த தாவீது கோலியாத்தை கொன்றபோது இந்த சவுல் ராஜா சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவர் சந்தோஷத்தை இழந்து பொறாமையினாலே நிறைந்து குற்றமில்லாத இரத்தத்துக்கு பங்காளியாயிருக்கிற இந்த தாவீதை கொல்ல திட்டமிட்டு பாவம் செய்ய முற்படுகிறார் என்று சுட்டி காண்பிக்கிறார். அருமையானுள்ளே, தகப்பனுக்கு ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனையோடு தீர்வையும் முன்வைக்கிறார். தாவீதை கொலை செய்ய அங்கே அந்த சவுல் ராஜா தேடுவது குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு சமம் என்று விளக்குகிறார். தாவீதுக்காக பேசுவிதம் தெளிவாகவும் பகுத்தறிவோடும் நிதானத்தோடும் நியாயத்தோடும் அவர் பேசி இந்த நியாயங்களை எல்லாம் தகப்பனுக்கு முன்பாக வைக்கிறார். அருமையானவர்களே, பரிந்து உரைக்கும் பணியினை நாம் செய்து வருகிறோமா அல்லது மௌனமாக சாதித்து விடுகிறோமா? மனிதர்கள் பேச வேண்டிய இடத்திலே பேசுவதில்லை, ஆனால் பேசக்கூடாத இடத்திலே பேசிவிடுகிறோம். இங்கே அருமையான தாவீதுக்காக யோனத்தான் பேசினான், பரிந்து உரைத்தான். அந்த இடத்திலே அவன் இந்த பரிந்து உரைக்கிற பணியை செய்கிறான். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 17 வாசித்து பாருங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு 2 விளக்கம் வருகிறது. முதல் காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான செயல்களை செய்வதற்கு பேர் பாவம்தான். அதே சமயத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17 சொல்கிறார், நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவமாகும். நல்ல சமாரியனுடைய ஓமையை நீங்கள் பார்த்தால் அதில் லேவியர்களும் ஆசாரியர்களும் நன்மை செய்ய அறிந்திருந்தார்கள், ஆனால் செய்யாமல் போனார்கள். சாமுவேல் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்காக பரிந்து பேசும் சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? 2 காரியங்களை உங்கள் முன்னாலே வைத்தேன். 3ஆவதாக இந்த பரிந்து உரைக்கிற அந்த தன்மையினால் ஏற்பட்ட விளைவுகளை சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அங்கே 6-7 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். நாம் செய்கிற விளைவுகளினாலே நன்மையான விளைவுகளும் வரலாம், தீமையான விளைவுகளும் வரலாம்.
பல சமயங்களிலே நம்முடைய பரிந்து உரைக்கிற அந்த தன்மை நிராகரிக்கப்படுவது உண்டு, அல்லது மறுக்கப்படுவது உண்டு, அல்லது அசட்டை செய்யப்படுவது உண்டு. இங்கு யோனத்தானின் பரிந்து உரைகள் நிராகரிக்கப்படவில்லை, அல்லது தள்ளப்படவில்லை, அல்லது அசட்டை பண்ணப்படவில்லை. அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 1-17 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபெயாம் அவன் ராஜாவாய் மாறினான். அப்பொழுது மக்கள் எல்லாரும் ராஜாவிடத்தில் சொல்கிறார்கள், அதாவது புதிய ராஜாவிடத்தில் சொல்கிறார்கள், இந்த சாலமோன் ராஜா கட்டடப்பணியினாலே ஜனங்களை வரியினாலே அதிகமாய் துன்பப்படுத்தியிருக்கலாம். ஆகவே தங்கள் பாரத்தை, துக்கத்தை, கடினமான வேலைகளை எல்லாம் லெகுவாக்கும் என்று புதிய ராஜாவிடத்தில் சொல்கிறார்கள். உடனே ராஜா முதியோரை அழைத்து பேசி ஆலோசனை கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த முதியவர்கள் இந்த சாலமோனின் ராஜாவின் மகனுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறார்கள். அவர்களுக்கு இதமாய் பேசி ஆறுதலான வார்த்தையை சொல்லும்படியாக புத்தி சொல்கிறார்கள். ஆனால் இந்த சாலமோனுடைய மகனான ரெகோபெயாம் ராஜா என்ன செய்தார்? தன்னோடு பழகின வாலிபர்களை அழைத்து ஆலோசனை கேட்கிறார். அந்த வாலிபர்கள் தவறான ஆலோசனை சொல்கிறார்கள். அந்த ஆலோசனைப்படி கடினமாய் பேச சொல்கிறார்கள், கடினமாய் நடத்துவேன் என்று சொல்ல அவனை தூண்டுகிறார்கள். இந்த அருமையான ராஜா என்ன செய்தான்? முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையை அவன் கடைபிடித்தான், நிறைவேற்றினான். அதனுடைய விளைவு உங்களுக்கு நன்றாக தெரியும். தேசமானது பிரிந்தது, மக்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகினார்கள். அருமையானுள்ளே, இங்கே பாருங்கள், இந்த முதியோர்களின் பரிந்து உரையை சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபெயாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தள்ளிவிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான யோனத்தானுடைய பரிந்துரை அங்கு இந்த சவுல் ராஜாவாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 6 எடுத்து வாசித்து பாருங்கள். யோனத்தானின் பரிந்துரை அங்கு ஏற்கப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டது, அது கனப்படுத்தப்பட்டது. யோனத்தானின் பரிந்துரை சவுல் ராஜா கவனமாய் கேட்டார். தாவீது கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் ஆணையிட்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6 நாம் வாசிக்க முடிகிறது. யோனத்தானின் குறுக்கீடு, யோனத்தானின் பரிந்துரை அங்கு ஜெயமாய் மாறியது. சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை மாத்திரம் கேட்கவில்லை, கர்த்தர் மேலே ஆணையிடவும் செய்தான். அப்படியானால் இந்த உறுதியை அவன் மிக ஸ்திரப்படுத்தினான். விளைவுகளின் 2வது காரியம் என்ன? யோனத்தானின் பரிந்துரை கேட்ட சவுல் ராஜாவின் அந்த நல்ல ஆணை நிமித்தம் தாவீதை யோனத்தான் அழைத்து வருகிறான். அந்த அழைப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே தாவீது முன்போலவே சவுலுடைய சமூகத்தில் இருந்தார். இந்த பகுதியிலே தாவீதின் உரையாடல்கள் எதுவும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை. எந்த ஒரு வார்த்தையோ அல்லது எந்த ஒரு காரியங்களும் அங்கு சொல்லப்படவில்லை. அங்கு சில வார்த்தைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டு, கவனித்தான், லிசன். 2வது ஒளிந்து கொண்டான். 3வது கீழ்ப்படிந்தான். இந்த 3 காரியங்களையும் அவன் செய்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பலத்தினாலே ஒளிய அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாவீதினுடைய ஜெயத்திற்கு காரணங்கள் என்ன? அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், அவனுக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது. எங்கு போனாலும் அவனுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. நாமெல்லாம் மனித தயவை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் மனித தயவை நாடும் பொழுது தேவ தயவு விலகி விடுகிறது. ஆனால் தேவ தயவை நாம் நாடும் பொழுது
மெய்யாகவே மனித தயவுகள் தானாகவே நமக்கு வந்து சேருகின்றன. இரண்டாவதாக, இந்த யோனத்தானின் பரிந்து உரைத்தலினாலே தாவீதுக்கு ஜெயமாய் மாறியது. யோனத்தானின் பரிந்துரையை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் பரிந்து உரை உன்னதமானது, உயர்ந்தது, அற்புதமானது. ரோமர் 8:34 பாருங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலபார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எபிரேயர் 7:25 பாருங்கள். மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாயிருக்கிறார். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இதை அன்போடு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவின் வலவாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவரே. அவரே போலவே நாமும் பிறருக்காக பரிந்து பேசும் மக்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவன் எதிர்பார்க்கிற காரியமாகும். 1 பேதுரு புத்தகம் 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். யோனத்தான் செய்தது போல பிறருக்காக ஜெபத்திலே பரிந்து பேச வேண்டும். பிறர் வாழ்வில் உள்ள ஆபத்துகள், வியாதிகள், உறவுகளின் குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், துயரங்கள், சோர்வுகள், இவைகளெல்லாம் அவர்கள் மேற்கொள்ள, அவர்கள் வாழ்க்கையின் பாவ சோதனைகளை விழாமல் காப்பாற்றப்பட நாம் பிறருக்காக பரிந்து பேச வேண்டும். எனக்காக அநேகர் பரிந்து பேசி கண்ணீரோடு ஜெபித்ததினால்தான் நான் ஆண்டவருக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன். பிறரை கண்டனம் பண்ண நாம் அழைக்கப்படவில்லை, பிறருக்காக ஜெபிக்கவே அழைக்கப்படுகிறோம். ஆஸ்ட்வால் சாம்பர் என்கிற ஒரு பக்தன் இப்படி எழுதுகிறார்: பிறருக்காக நாம் ஜெபிக்க, பரிந்து பேச ஆரம்பித்தாலே பிறரை நேசிக்கக்கூடியவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2:21 நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்காக மாதிரியை வைத்து போனார். ஆகவே யோனத்தானை போல, நம்முடைய இரட்சகரைப் போல, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலரைப் போல பரிந்து பேசுகிற மக்களாய் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, 1 சாமுவேல் புஸ்தகத்தின் வழியாக ஆண்டவருடைய திருமறை செய்தியை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாக மக்களோடு இடைபடுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, சொல்லுகிற அடியானாகிய என்னையும் கேட்கிற உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய உள்ளங்களிலே யோனத்தானை போல அந்த சுவாபங்கள் எழும்பட்டும். யோனத்தான் எவ்வாறு பிறருக்காக பரிந்து பேசுகிறார்களோ அதே போல பரிந்து பேசுகிற தன்மையிலே மக்களை மாற்றும். எங்களுக்காக பிதாவின் வலபார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற தெய்வகுமாரனாகிய இயேசுவின் மாதிரியை நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.